أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தோட நம் துல்ஹிஜ்ஜா பிறையுடைய 15வது இரவுக்கு வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஐயாமுல் ஃபீலுடைய நாட்கள், அநேக நோன்பாளிகள் இதில் இருப்பீங்க. அல்லாஹு தஆலா அனைவருடைய நோன்பையும் கபூல் செய்தருள்வானாக. என்ன நோக்கத்துக்காக இந்த நோன்புகளை வைக்கிறோமோ அந்த நோன்புடைய கூலியை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக என்ற துவாவை நம்ம செய்யக்கூடியவர்களாக எல்லாருக்குமா இருக்கும். பல நோயாளிகள் நிறைய பேர் மஜ்லிஸில் சொல்லுங்கம்மா எங்கள் நோய்கள் குணமாகிறதுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டா நம்மளோட ஒப்படைக்கிற இது எங்களுக்கு இருக்கு இல்லையா? நான் இன்ஷா அல்லாஹ் பொதுவாக எல்லா நோயாளிகளுக்கும் ஷிஃபாவை வழங்குறியா அல்லாஹ் அப்படின்னு ஒரு துவா நீங்கள் செஞ்சுருங்க. அதுக்கு நம்ம கடமை நீங்கும். ஏன்னா நம்ம வெறுமனே இன்ஷா அல்லாஹ் மட்டும் சொல்லுவதில் அர்த்தம் கிடையாது. நம்ம ஒவ்வொரு வக்திலையும் யாரெல்லாம் நம்மளை சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்காக துவாவை கபூல் செய்ய அல்லாஹ்னு நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சொன்னால் இன்ஷா அல்லாஹ்வுக்கு அர்த்தம் இருக்கும். இன்ஷா சரியாம்மா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கிற தலைப்பு நம்மளுடைய ரிஸ்கினுடைய வாசல் திறப்பதற்குடைய அடையாளமான அமல்கள் பல இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். என்ன கேட்டால், நம்ம அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே ஹஜ் செய்யக்கூடிய ஆசை இருக்கும். அதுக்கு மூலதனம் பணம், ரிஸ்க் தானே. அந்த செல்வம் நம்மளுக்கு வரணுமே. அந்த செல்வத்துக்காக வேண்டி நம்ம இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அல்லாட்ட ஹலாலான முறையில் ரிஸ்கத்தா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதனுடைய அமல்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறை என்னென்னா, முதலாவது 1வது தொழுகை. ரிஸ்குடைய வாசலுக்கும் தொழுகைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். அந்த காலத்தில் உள்ள சஹாபா பெண்மணிகள், பெண்கள், ஆண்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? உப்பு வாங்குறதுக்கு கூட தொழுதுட்டு உப்பு வாங்க போனாங்க. வீட்டில் உப்பு இல்லைன்னு பெண்மணிகள் சொல்லுவாங்க. ஆண்கள் 2 ரக்காயத்து தொழுவாங்க. தொழுதுட்டு என்ன செய்வாங்க? அந்த கடைக்கு போய் உப்பு வாங்குவாங்க. கையில் பைசா இருந்தாலும் சந்தையில் உப்பு விற்றாலும் அப்போல்லாம் சந்தையில் தானே போய் வாங்கினாலும் அதுக்கு அல்லாஹ் தஆலா அந்த உப்பின் மூலமாக நம்மளுக்கு ரிஸ்க்கு ஹலால் கிடைக்கணுமேனு என்ன செஞ்சாங்க? 2 ரக்காயத்து தொழுதுட்டு அதை போய் வாங்கினாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் உப்புக்காக கூட தொழுதாங்க. ஆனால் நம்ம ஒப்புக்காக தொழுகிறோமா அப்படின்னு நம்மளையே பரிசீலனை பண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். தொழுகைங்கிறது அல்லாஹ் தஆலா நம்மளை சாதாரணமாக ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கல. மற்ற 4 அமல்கள், 4 தூணையும், நம்ம இஸ்லாத்தின் தூண் 4 தூணையும் அல்லாஹ் தஆலா துனியாவில் வச்சு கொடுத்தா அல்லாஹ் தொழுகையை மட்டும் வானத்தில் கூப்பிட்டு விண்ணில் வச்சு கொடுக்குறேன்டா அது மகத்தானது. அது அவருடைய பாக்கியம் எவ்வளவு! அல்லாஹ்வுடைய அர்ஷை சுற்றி 300 ஆண்டுகள் சஜதா செஞ்சவன் இப்லீஸ். எத்தனை ஆண்டுகள்? 300 ஆண்டுகள் ஒரு அறிவிப்பில் இருக்குது. 3000 ஆண்டுகள் ஒரு அறிவிப்புகள் இருக்குது. அல்லாஹு அகலம். அப்படி சஜதா செஞ்சவன் ஒரே ஒரு சஜதா செய்யாத காரணத்துக்காக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அவனை தூக்கி எறிஞ்சிட்டான், ஒரு சஜதா செய்யாத காரணத்தினால. ஆனால் இன்றைக்கி நம்மளை அல்லாஹ் தஆலா நீ ஒரு சஜதா செய், நான் உன்னை சொர்க்கத்துக்கே ஏற்றிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ நம்மளுக்கு 5 வக்த தொழுகையும் அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தியாகத்தோடு இணைந்து, நம்மளுக்கு நபிமார்களுடைய வாழ்வோடு இணைந்து நம்மளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு 5 வக்த தொழுகை. அப்படிப்பட்ட தொழுகையை நம்ம இன்ஷா அல்லாஹ் மன உருக்கத்தோடு தொழுகக்கூடியவர்களாக, அந்தந்த வக்து நெருங்கவும் அதை தொழுகக்கூடியவர்களாக, தேவையில்லாமல் கலா செய்யாமல் பாதுகாப்பவர்களாக அல்லாஹு தஆலா நம்மளை அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். 2வது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்மளுக்கு தொழுகையை பற்றி ஓரளவு நம்ம தெரிஞ்சு தானே வச்சுருக்கோம். அதனால் சுருக்கமாக முடிச்சிருக்கோம். இது ரிஸ்கின் வாசல் நம்மளுக்கு திறப்பதற்கு தொழுகை ஒரு கருவியாக இருக்குது. அல்லாஹ் நம்ம தொழுதுட்டு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தருவான்.
இப்போ பிள்ளைங்களை பாருங்க, 10th படிக்கிற பிள்ளை, ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைகள்லாம் அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முந்தி பையங்கள்லாம் எங்களுக்கு எதிர்த்தாப்புல தான் எங்கள் பள்ளிவாசல், எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வயசு பையங்களாக போவாங்க. நான் ஒரு பையனை ஒரு தடவை கூப்பிட்டு கேட்டேன், என்ன படிக்கிற நீ? 10th ரிசல்ட் எப்போ வருது? நான் கேட்டேன், 10ஆம் தேதி வருது. அப்படி நான் தொழுக போறியா? எப்பவுமே தொழுவியா? இல்லை, ரிசல்ட் வரட்டும்னு நான் தொழுக போகிறேன். பரீட்சை எழுதிட்ட, பேப்பர் யார் கையிலையோ இருக்கு. இப்போ அல்லாட்ட போய் நீ என்ன சொல்ற? அப்போ மார்க்குக்காக பள்ளிக்கு தேடி போகிற பையங்களாகவும் மார்க்குக்காக தொழுகக்கூடிய சிறுமிகளாகவும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நாமளும் சொல்லுவோம், நான்லாம் அவ்வளோ எப்படி தொழுகிறேன்னு தெரியுமா, ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லை, அல்ல இறக்க காட்டவே மாட்டேங்கிறேன், என்னென்னமோ ஓதி பார்க்குறேன், என்ன கேட்குறது நம்ம உடனே கொடுத்துருவோம்ல, அது நியதின்னு நம்ம நினைக்கிறோம். அவனுக்கு அது நியதியே கிடையாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான், நாடியவர்களுக்கு கொடுக்காம இருப்பான். ரெண்டுமே நாடியவர்கள் தான் சொல்கிறான், நாடாதவர்கள் நம்மளுக்கு சொல்லவே இல்லை. அந்த அடிப்படையில் அந்தந்த தொழுகையை அவ்வளவத்தில் தொழுகக்கூடியவர்களாக அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் பதில் சொல்ல போகிறோம். தாய் தொழுதா பிள்ளைக்கு போயிடாது, பிள்ளை தொழுதா தாய்க்கு போயிடாது, கணவன் தொழுதா மனைவிக்கு போயிடாது, மனைவி தொழுதா கணவனுக்கு போயிடாது. ஆனால் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒரு பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய், தாய் தகப்பன்னு கேட்பான். மனைவிட்ட கேட்பான், உனக்கு மனைவி கணவனை கொடுத்தனே, அந்த கணவன் மூலமாக நீ என்னென்னலாம் பெற்றுக்கொண்ட? நம்ம சொல்லலாம், என்ன பெற்றுக்கொண்ட அத்தனையும் நம்ம சொல்லலாம். எல்லா இன்பத்தையும் தாய் தந்தைகிட்ட பெற முடியாத இன்பத்தை கூட கணவன்கிட்ட பெறலாம், எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். ஆனால் மார்க்கத்தில் அந்த கணவன் மூலமாக நீ என்ன அறிஞ்சுக்கிட்டு நீ என்ன கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம பதில் சொல்லக்கூடிய வல்லமை நம்மளுக்கு அல்லாஹ் அந்த நேரம் தரணும். அப்போ அது தரக்கூடிய அமல் நான் தொழுகை. நான் சுபஹ் தொழுகை எழுப்பி விட்டேன், அல்லாஹ் என் கணவர் என்னை எழுப்பி விட்டுட்டு அவர் போனார், அல்லாஹ் தொழுகை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்ற கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுண்டா அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொழுகையுடைய மகத்துவம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது